நிகழ்வு. அதே சந்தோஷமான நிகழ்வு பெண் குழந்தை பிறந்தாலும் இருக்குமா? பெண் குழந்தைய சுமையா பாப்பாங்களா, சுப செய்தியா பாப்பாங்களா? வாங்க மக்களிடத்துல போய் நம்ம கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேளுங்க. பெண் குழந்தை பிறந்தா நீங்க சுமையா நினைப்பீங்களா இல்ல சுப செய்தியா நினைப்பீங்களா? சுப செய்தின்னு தான் நினைப்பேன். ஆனா நிறைய பேர் பெண் குழந்தைகளை சுமையா நினைக்கிறாங்களா, அதுக்கான காரணமா நீங்க எதை நினைக்கிறீங்க? பாதுகாப்பு இல்லாததான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாட்டுல பெண்ணுக்கு எதிராக எவ்வளவோ கொடுமை நடக்குதா இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது பெண் குழந்தைய சுமையாதான் நினைப்பாங்க. சின்ன பொண்ணாவே இருந்தாலும் சரிதான், சிங்க பொண்ணாவே இருந்தாலும் சரிதான், தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ கூட இந்த டெல்லியில நீட்டுக்கு எதிராக நடக்குது அந்த போராட்டமா? ஆமாங்க, அந்த போராட்டத்துல மாணவர்கள் எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க. இதுல அவங்களுக்கு சேஃப்டியா இருக்க வேண்டிய அந்த போலீஸே அந்த பெண்கள் மேல அத்துமீறாங்க. பெண்கள் கூட்டம் கூடுனுச்சு அப்படின்னா அதுல சேஃப்டிக்கு ஒரு பெண் போலீஸ் தான் அங்க இருக்கணும். அங்க ஒரு பெண் போலீஸ் கூட இல்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பெண்ணுக்கு எதிரான கொடுமைகள் இப்படி எல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது பெண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்குறது சுமையா தானங்க தெரியும். ஆனா எங்க இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? பெண் குழந்தைய நற்செய்திங்குது. அதுதான் உங்களை சொர்க்கத்தை சேர்க்கக்கூடிய கருவினே சொல்லுது. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? கண்டிப்பா தீர்வு இருக்கு. சட்டம் கடுமையானாதான் தவறு குறையும். சட்டம் கடுமையா இருந்தாதான் பெண் சமூகம் பாதுகாப்பா இருக்கும். கேச மாச கணக்கா வருஷ கணக்கா இழுத்தடிக்காம சட்டத்துல இருக்கக்கூடிய தண்டனைய உடனடியா ஒருத்தருக்கோ இல்ல 2 பேருக்கோ நம்ம கொடுத்தாதான் தப்பு செய்ய நினைக்கிறவன் கூட தப்பு செய்யறதுக்கு பயப்படுவான். சட்டம் போட்டா தான் உலகமே நல்லா இருக்கும். தேவையில்லாம இந்த செல்லு வரப்ப எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு பொம்பளைய பயப்படுதாங்க. எங்க போனாலும் எங்க வந்தாலும் பயப்படுதாங்களா? அந்த பயம் வராம ஆக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள்ட்ட ஒரு கேள்வி. பெண் குழந்தைய நீங்க சுமையா பாப்பீங்களா இல்ல சுப செய்தியா பாப்பீங்களா? பெண் குழந்தை இல்ல, பையன் தான் இருக்கா. அதனால அதை பத்தி நான் யோசிக்கல இது வரைக்கும். உங்கள்ட்ட வேற கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுக்கறதா சொல்றாங்களே, அதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுங்களா? உரிமைனா இஸ்லாம் கொடுக்குற உரிமையிலே மறுமணம், பெண்களை மறுமணம் செய்யறது இஸ்லாம் அதிகமா வலியுறுத்துது. அதனால மறுமணம் செய்யறதுங்கிற ஒரு உரிமை மிகப்பெரிய உரிமை. ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு கணவன் இறந்துட்டா வாழ்நாள் முழுக்க மூளையிலே கடை, வாழ்நாள் முழுக்க வளையல் போடக்கூடாது, தலையில பூ வச்சுக்க கூடாது, எந்த அலங்காரமும் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லல. 4 மாதம் 10 நாள் இத்தா இருங்க. இருந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, நீங்க வெளியில வந்துருங்க. இத்தா எதுக்காக? இத்தா அப்படிங்கிறது எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கணவர் இறந்துருப்பாங்க. இறந்த உடனேயே அந்த பெண் வேற யாரையாவது கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தை மேல அந்த கணவனுக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டுறக்கூடாது. இது நம்ம குழந்தையா இல்ல ஏற்கனவே திருமணம் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்களுடைய குழந்தையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்கான ஏற்பாடா கூட இருக்கலாம். அப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, ஒரு 4 மாசம் 10 நாள் அப்படிங்கும் போது அவங்க குழந்தை இருந்தா கூட அது வெளிப்படுத்திடும். எந்தவித சந்தேகமும் இல்லாம அந்த பெண் தூய்மையானவளா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு இஸ்லாம் பண்ணுது. மத்தவங்க சொல்ற மாதிரி இருட்டடையில பூட்டி வைக்கிறது இத்தா கிடையாது. எந்த பொருளையும் தொடக்கூடாது, ஒரு இருட்டடையில 4 மாசம் 10 நாள் கூட்டி வைக்கணும், அதெல்லாம் இல்லை. மறுமணம் செய்யாம இருக்கணும். மற்றபடி அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகணும், சாப்பிடுறதுக்கே வழி இல்லை, எதுவுமே இல்லை, தன்னோட குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்தா கூட அவங்க என்ன செஞ்சுக்கலாம், தாராளமா வேலைக்கு போக கூட இஸ்லாம் அனுமதிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். அங்க ஒரு பெண்மணி வந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட இஸ்லாத்துல இருக்கக்கூடிய உரிமைகளை பத்தி கேட்போம்னா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி. கேளுங்க. இஸ்லாமிய மார்க்க பெண்களுக்கு நிறைய உரிமைகளை வழங்குறதா சொல்றாங்களே, அதுல உங்களுக்கு தெரிஞ்ச சில உரிமைகளை பத்தி சொல்லலாமா? எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பொண்ணுடைய சம்மதம் இல்லாம எந்த ஒரு ஆணும் திருமணம் முடிக்கலையா. இந்த திருமணத்துல இந்த பெண்ணுக்கு சம்மதம் இல்லைன்னு வைங்க, அதை ரத்து செய்யறதுக்கு கூட உரிமை இருக்கு. ரசூலாவுடைய காலத்துல ஒரு பெண்மணி ரசூலாட்ட யா ரசூலா, என்னுடைய தந்தை என்னுடைய விருப்பமே இல்லாம எங்களுக்கு கல்யாணம் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரசூலா இந்த திருமணத்தை ரத்து செஞ்சாங்கங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஆணை எடுத்துக்கிட்டா அவனுடைய மனைவியை பிடிக்கலன்னு சொன்னா தலாக்கு விடுறான்ல, அதே மாதிரி ஒரு பெண்ணு அவளுடைய கணவனை பிடிக்கலன்னா எந்த காரணமும் சொல்லாம குல்லா விடுறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன் ரசூலா காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. பரீரா முக்கிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த பரீரா மேல முக்கிஸ் எவ்வளவோ காதலோட மனுஷன். ஆனா பரீரா ஒரு காரணத்தினால அவங்கள குலா விடணும்னு நினைச்சாங்க. இந்த செய்தி கேட்ட முக்கிஸ் எவ்வளவோ அழுதாரு, வேதனைப்பட்டாரு. இதை பார்த்த ரசூலா பரீரா கிட்ட போய் கேட்பாங்க, நீ முக்கிஸோட வாழ்க்கையை தொடரலாமே அப்படின்னு. ஆனா அதுக்கு பரீரா சொல்லுவாங்க, யார் ரசூலா இது உங்களுடைய கட்டளையா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, நான் ஒரு அட்வைஸா தான் சொல்றேன்னு ரசூலா சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பரீரா சொல்லுவாங்க, அப்படின்னா எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லாம்பாங்க. எங்களுடைய மார்க்கம் எவ்வளவோ உரிமை கொடுத்துருக்க மாதிரி சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கு இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி.
இஸ்லாமிய மார்க்க பெண் குழந்தைகளை சுமையா பாக்குதா இல்ல சுப செய்தியா பாக்குதா? கண்டிப்பா சுப செய்தியா தான் பாக்குறோம். என்னங்க சொல்றீங்க? இப்ப தங்க விக்கிற விலையில 20 சவரன் 30 சவரன் நகை போட்டு திருமணம் முடிச்சு கொடுக்கணும் ரொம்ப கஷ்டம் இல்லையா? எப்படி நீங்க சுப செய்தின்னு சொல்றீங்க? நான் எங்க நகை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்? எனக்கு வரக்கூடிய மருமகன் என்னுடைய பிள்ளை எது மகரா கேட்கோ அதை போட்டுதான் திருமணம் முடிச்சு கூட்டு போகணும் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க பெண்களுக்கு அவங்களுடைய மனக்குடைகளை மனமுந்து கொடுத்து விடுங்கன்னு நல்லா சொல்றான். நானே என்னுடைய கணவர்கிட்ட மகர் வாங்கிட்டு தாங்க திருமணம் முடிச்சேன். அப்படிங்களா? எவ்வளவு மகர்? 32 கிராம்ங்க. மாஷா அல்லாஹ். நகை மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு வந்தா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பர்னிச்சரையுமே அவங்க வாங்கி வச்சு திருமணம் முடிச்சாங்க. இதெல்லாம் பெண் வீட்டுல இருந்தா வரும். இஸ்லாம்ல அப்படி கிடையாதுங்க. நாங்க எதுவுமே கொண்டு போக தேவையில்ல, அவங்கதான் எல்லாம் வாங்கி வைக்கணும். அது மட்டும் இல்லைங்க, வரதட்சணையை ஒழிச்ச மார்க்கமே இஸ்லாம் தான். அப்படிப்பட்ட மார்க்கத்துல இருந்துகிட்டு நாங்க ஏங்க வரதட்சணை கொடுக்கணும்? சாப்பாடு கூட மணமகன் தாங்க போடணும். திருமணத்துல நடக்கக்கூடிய விருந்துக்கு பேரு வலிமா. அந்த வலிமாவும் மணமகனுக்கு தான் கடமை இருக்கு, மணமகனுக்கு இல்ல. எங்களுக்கு ஒரு பைசா கூட செலவு கிடையாதுங்க. பெண் பிள்ளையை பெற்றவங்களுக்கு, ஆண் பிள்ளையை பெற்றவங்களுக்கு தான் எல்லா செலவுமே. ஆக மொத்தம் இஸ்லாத்துல பெண் குழந்தைகள் சுமையே கிடையாதுங்க, நற்செய்தி தான். பரவாயில்லைங்க, நல்லா இருக்க இஸ்லாமிய மார்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இஸ்லாமிய மார்க்கம் பெண் குழந்தைகளை சுமை நினைக்குதா இல்ல சுப செய்தி நினைக்குதா? பெண் குழந்தை கண்டிப்பா சுப செய்தி. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல பெண் குழந்தைகளை அடிமைப்படுத்துதான் சொல்றாங்களா, பெண்களையே அடிமைப்படுத்துதான் சொல்றாங்களா? அதுல உங்களுடைய கருத்து என்ன? அடிமைப்படுத்துறதுன்னா என்னங்க? இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அடங்கி நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் அடிமைப்படுத்துறது, அப்படித்தானே? ஆமா, அப்படிதான். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இந்த ஹிஜாபை நாங்க அடிமைப்படுத்துறதை நாங்க நினைக்கல. எங்களோட இறைச்சத்தை தான் அது வெளிப்படுத்துது. முன்புள்ள காலத்துல எல்லாம் எந்த ஒரு ஆடையுமே அணியாம எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடியதை தான் அடிமைத்தனம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்களோட மானத்தை மறைக்கிறதுக்காக இந்த ஹிஜாப் அணியிறோம் நாங்க. இதை அடிமைத்தனம்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரோட்ல ஒரு பொண்ணு ஹிஜாப் போட்டு நடந்து போறா அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு ஆண் திரும்பி பாப்பானா 10 அடி தள்ளி தான் நிப்பான். ஹிஜாப் வந்துட்டு எங்களை கட்டாயப்படுத்தல, கட்டி போடல. மேலும் அது எங்களுக்கு கண்ணியத்தோட வாழத்தான் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்ப எல்லா ஒழுக்கத்தையும் பெண்களுக்கு தான் சொல்லுது, ஆண்களுக்கு எதுவும் சொல்லலையா? ஆண்களை பத்தி தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க குர்ஆன்ல. நம்பிக்கை கொண்ட ஆண்களே, நீங்க உங்களோட பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, கற்பை பேணி கொள்ளுங்க அப்படின்னு ஆண்களை தான் ஃபர்ஸ்ட் பார்வையை தாழ்த்த சொல்லுதான். அதுக்கு அப்புறமாக தான் ஹிஜாபை பேணிக்கொள்ளுங்கன்னு இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கிறான். இந்த ஹிஜாபை எங்களை கண்ணியத்தோட தான் வாழ வச்சிருக்கு, எங்களுக்கு கட்டி போடல. ஹிஜாப் அப்ப உங்களுடைய அலங்காரத்தை வெளியில காட்டணும், உங்களுக்கு அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குல்ல. அவ இந்த ஹிஜாப் இதையில உங்களுக்கு தடுக்கலையா? நாங்க பூ வைக்கலாம், நாங்க மேக்கப் பண்ணிக்கலாம், இது அழகலாம். தன்னுடைய கணவர், தன்னுடைய அத்தா அம்மா, தன்னுடைய அண்ணன் தம்பி, தங்கச்சி அக்காட்ட கூட நாங்க வெளிப்படுத்திக்கலாம். இது அல்லாத மற்ற அந்நிய ஆண்கள்கிட்ட நாங்க சேஃபா இருக்கணும். இன்னும் முஸ்லீம் ஆண்கள்னா தீவிரவாதிகள், முஸ்லீம் பெண்கள்னா அடிமைத்தனம் சொல்ற கருத்து இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காகத்தான் சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமூக ஆர்வலர்களா இருந்தாலும் சரி, நடிகைகளா இருந்தாலும் சரி, நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்று வராங்க. அவங்களுக்கு நம்ம என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நாங்க ஹிஜாப் தான் எங்களுக்கு சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய ரீசனே இதா தான் இருக்கு. இன்னும் பெண்ணை பாதுகாக்க இன்னைக்கு பல அமைப்புகள் வச்சு நடத்துறாங்க. ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு எல்லா உரிமைகளையும் பாதுகாப்பையும் வழங்கிடுச்சு. ஐ எம் ப்ரவுட் டு பி முஸ்லீம் கேர்ள். நானும் ப்ரௌடா ஃபீல் பண்றேங்க முஸ்லீம் கேர்ளா இருக்கிறதுல. அங்க ஒரு பெண்மணி இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கா? இருக்கு. உங்க பெண் குழந்தை உங்கள்ட்ட நான் உங்களுக்கு சுமையா இருக்கனா சுப செய்தியா இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொர்க்கமா இருக்கமான்னு சொல்லுவேன். சொர்க்கமா? அது எப்படி? விசுவாசமாங்க, யார் 2 பெண் குழந்தை பிறந்து அவங்கள நல்ல ஒழுக்கத்தோட வளர்க்குறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லி தராங்க. அதே மாதிரி முன்னாடி காலத்துல பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாலே அவங்கள உயிரோட புதைச்சிருவாங்க. ஆனா அல்லாஹ் அதையெல்லாம் எதிர்த்து குர்ஆன்ல பெண் குழந்தை பிறந்தாலே நற்செய்தி அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பாருங்க, பெண் குழந்தை பிறந்து மகள்ங்கிற அந்தஸ்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவே அவ எங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தந்துடுறா. இதை விட என்னங்க வேணும்? சரி, மகளா இருக்கும்போது ஓகே, மனைவியா இருக்கும்போது உங்களுடைய கணவன் உங்களை சுப செய்தியா பார்த்தாங்களா சுமையா பார்த்தாங்களையா? சுப செய்தியா தான் பார்த்தாங்க. சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு கல்யாணம் முடிச்ச ஆணை நல்லவரா கெட்டவரா நீங்க யார்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க? சுத்தி இருக்கவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனா அதுதான் இஸ்லாத்துல கிடையாது. நான் என் ஹஸ்பண்ட நல்லவர்னு சொன்னாதான் அவர் நல்லவர். ஏன்னா நபிஸல்லல்லாஹு சொல்லும் போது கூட மனைவிக்கு சிறந்தவங்கதான் மக்கள்லயே சிறந்தவங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் முஸ்லீம் பெண்ணா இருக்கு, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இஸ்லாமிய கணவன்மார்கள்லாம் மனைவிகளை கையில வச்சு பொக்கிஷமா தாங்குறாங்க. ராஜ வாழ்க்கை தான் போங்க. ஆமா, அதே மாதிரி நபிஸல்லல்லாஹு சொல்லும் போது கூட மக்கள்ல யாரெல்லாம் வெளிய செல்வத்தை தேடி அலைகிறாங்களோ அந்த செல்வங்கள்லயே சிறந்த செல்வமா பெண்ணை தான் சொல்றாங்க, மனைவியை தான் சொல்றாங்க. இன்னும் அது மட்டும் இல்லைங்க, இன்னமும் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு ஆணுடைய மன நிம்மதியே ஒரு பெண்ணுங்கிற மனைவிட்ட தானங்க இருக்கு. சரி, இவ்வளவு நாளும் சுமையா சுபச்செய்தியா நீங்க கேக்குறீங்களே, முதல்ல பெண்கள்னாலே சுமைங்கிறத உங்கள்ட்ட யாரு கிளப்பி விட்டா?
அவரைத்தாங்க நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். الله أكبر الله أكبر